திமுக தலைவரும் பாண்டிச்சேரி பிரச்சாரம், காங்கிரஸ் தலைவரும் பிரச்சாரம். ஆனால் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கட்டத்தில் இணைவாங்கன்னு பார்த்தா இல்லை. அதில் இன்னொரு முக்கியமான கொடுமை, 5 வேட்பாளர்கள் ராகுல் காந்தி சந்தித்து பேசுகிறார்கள், போட்டி வேட்பாளர்கள். இது கண்டிப்பாக திமுக எரிச்சல் அடையுமா அடையாது. இந்த முறை பார்த்தீங்கன்னா 2024 இருந்த பாண்டேஜ், 2021 இருந்த பாண்டேஜ், 2019 இருந்த பாண்டேஜ் இப்போ இருக்கா? சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். திமுக எவ்வளோக்கு எவ்வளோ வேலை செய்தோ அந்த அளவுக்கு தான் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் வேலை செய்ததை பொறுத்தல்ல. இந்த பிரச்சனை கூட இந்த 10 நாளில் காங்கிரஸ் மாற்றக்கூடும். நீங்கள் போட்டிடுறீங்க, மாநில அரசுக்கு வரப்போகிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நீதி அரசியலும் இடதுசாரி அரசியலும் நான் காப்பாற்ற வேண்டும், அதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்போது திடீர்னு வாபஸ் வந்துடுறீங்க. இதுவும் ஒரு யுக்தின்றார். என்ன யுக்தி? மிக 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 கடுமையான குழப்பத்தில் திரும்ப இருக்கிறார். நீங்க திமுக தலைமை குற்றம் சாட்டி பேசிவிட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ வெளியிட்டார். சமூக நீதி கூட்டணி, இந்த கூட்டணி பாதுகாத்து உங்களை அப்படியே கொண்டு போகிற தலைவர் இருக்காருன்றீங்க. அப்போது நீங்கள் உங்கள் கட்சிக்காரனை சமாதானப்படுத்துறதுக்கு ஒன்று பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் இண்டுல ஒரு பேட்டி வித்தியாசமாக பேட்டி தரீங்க. உங்கள் மீதான நம்பகத்தன்மை எங்கன்னு கேட்குறேன். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிபர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 தேர்தல் பிரச்சாரங்கள் அரசியல் கட்சிகள் தொடங்கியிருக்காங்க. தேர்தல் அப்படின்றது அறிவிச்சதுக்கு அப்புறமா வேட்பாளர் அறிவிப்பு எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட வேட்புமனு ஏற்பு நிராகரிப்பு இதெல்லாமே நடந்திருக்கு. ஸோ தற்பொழுதைய சூழல் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆஃப்டர் இந்த கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா களம் அப்படின்றது எப்படி இருக்கு? களம் டிஎம்கே எட்ஜி அப்படின்றது இந்த நிமிடம் வரை மாறவில்லை. ஓகே, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு 4-5 நாட்களாக என்ன ஒரு பேசுபொருள்னா, திடீர்னு அதிமுக பாஜக கூட்டணிக்கு மவுசு கூடிக்கிட்டு இருக்கு, ஆட்சிக்கு வந்துடுவாங்க, இல்லை டஃப்பாக இருக்கும், 50-50 இப்படிலாம் ஒரு டாக் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை, அதுக்கு உண்மையிலே ஃபீட்பேக்கு யார் கொடுத்தாங்க, அது களத்தில் பேச வேண்டிய காரணம் என்னெல்லாம் தெரியாது. ஆனால் போய் நம்ம தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிற மக்கள் அல்லது பொதுவாக சார் இந்த முறை திமுகக்கு கேக் வாக்கு இல்லைன்றது வேறு, கம்ஃபர்டபுளுக்கு வராது, டஃப்பாக இருக்குங்கிறாங்க. இவ்வளோ பெரிய கூட்டணிக்கு அப்புறம் காரணம் காங்கிரஸுடைய பிரச்சனை, விடுதலை சிறுத்தை பிரச்சனை, இந்த 2 கட்சியுடைய பிரச்சனை இன்ன வரைக்கும் பெரிதாக எதிரொலிக்குது. அவங்களுக்குள்ள ஒரு ஜெல் ஆகலை. குறிப்பாக தேர்தல் ஒத்துழைப்பு அந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ நேற்று கூட தமிழ்நாட்டுக்கு வரார் ராகுல் காந்தி, சென்னை ஏர்போர்ட்லேருந்து பாண்டிச்சேரி போகிறார். முதலமைச்சரும் பாண்டிச்சேரி, திமுக தலைவரும் பாண்டிச்சேரி பிரச்சாரம், காங்கிரஸ் தலைவரும் பிரச்சாரம். ஆனால் 2 பேரும் ஏதோ ஒரு கட்டத்தில் இணைவாங்கன்னு பார்த்தா இல்லை, ப்ரோக்ராமே மாறுது. அவர் அட்வான்ஸ் பண்ணிட்டு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போகிறார், இவர் போய் ஈவினிங் பிரச்சாரம் பண்ணுறார். இப்போ அங்கே அதில் இன்னொரு முக்கியமான கொடுமை, 5 வேட்பாளர்கள் ராகுல் காந்தி சந்தித்து பேசுகிறார்கள், போட்டி வேட்பாளர்கள். ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு. அது எப்படி ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு? இது எப்படிங்க ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு? தேர்தல் எப்படி ஃப்ரெண்ட்லி ஃபைட்டே கிடையாது. இந்த மாதிரி மக்கள் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்கும் மக்களவைக்கும் போகிற தேர்தலில் எப்படி ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு? இது ஏதோ கிளப்பு ஃபைட் இல்லை. ஒரு கிளப்பில் 2 பேரும் மெம்பராக இருப்போம், அந்த கிளப்புக்கு வரலாம், இல்லை வக்கீல் சங்கத்துக்கு போட்டி போடலாம். ஃப்ரெண்ட்லி ஃபைட் என்பது வேறு, இது அப்படி கிடையாது. 5 வருடத்திற்கு ஒரு முறை எந்த கட்சி யார் உறுப்பினர் என்பதெல்லாம் பார்க்கக்கூடிய தேர்தல். அந்த 5 போட்டி வேட்பாளர் ராகுல் காந்தி சந்திக்கிறார். சார், திமுக எதிராக வாபஸ் வாங்க சொன்னால் வாபஸ் வாங்கலை, இந்த 5 பேர் நமக்கு சிக்கல் வரும், பார்க்காதீங்கன்னு அந்த மாநில பொறுப்பாளர், மாநில தலைவர் சொல்லணும், பார்க்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த ஒரு தேர்தலுக்கு முந்தி பல கருத்து வேறுபாடுகள், பல சண்டைகள். ஆனால் அதன் பிறகு ஒரு நாகரிகம் கடைப்பிடிக்க வேண்டும், அல்லது ஒரு கருத்து முதலை மறந்து செயல்பட வேண்டும். எதுவுமே நடக்கலையே. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிறது இங்கே எதிரொலிக்காதான்? இப்போ இது விவாத பொருள் ஆகாதான்? நீ வந்திருக்கு பேப்பரில், நீ தினத்தந்தியில் வந்திருக்கு. பாண்டிச்சேரியில் போட்டி வேட்பாளர்கள் 5 பேர் விலக சொன்ன பிறகும் விலகாத
அது 5 காங்கிரஸ் வேட்பாளர்கள் ராகுல் காந்தி சந்தித்தார்கள். இது கண்டிப்பாக திமுக எரிச்சல் அடையுமா அடையாதா? ஆனால் ராகுல் ஏன் சந்திச்சாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் சொல்கிறேன். அந்த மாநில தலைமை மாநில பொறுப்பாளர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அது மீறி சந்திக்கிறார்னா இவர் தெரியாமலாம் இருக்காது. மீறி சந்திக்கிறார் என்றால் திமுகவுடன் கூட்டணியை ராகுல் காந்தி விரும்பவில்லை என்பது வெளிப்படையாக தெரியுது. சார் பாண்டிச்சேரி சின்ன ஸ்டேட்டு, அது அப்படி தான், பாண்டிச்சேரி இது புதுசுகள், இதெல்லாம் நீங்கள் சொன்னால் எடுபடாது. இல்லை, கம்யூனிஸ்டுகளும் தனித்து தானே சார் போட்டிடுறாங்க. அவங்க இந்த கூட்டணி உடைந்த பிறகு, அந்த பாண்டிச்சேரியில் இந்த கூட்டணி உடைந்த பிறகு விசிகா தனியாக ஃபைல் பண்ணாங்க, காங்கிரஸ் தனியாக ஃபைல் பண்ணாங்க. ஆனால் விசிகா வாபஸ் வாங்கிட்டாங்க. பிரச்சாரம் போக வேணாம் அப்படின்னு திரும்ப அவர்கள் சொல்லியிருந்தார். அப்போ கம்யூனிஸ்ட்டும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வாபஸ் வாங்கினாங்க. ஏன் காங்கிரஸ் மட்டும் திமுகவுக்கு எதிராக நிற்கிற காங்கிரஸார் ஏன் வாபஸ் வாங்கலை? அந்த கூட்டணிக்கு இது வந்து சரியா தவறான்றது 2 பக்கம் தெரியுமில்ல. இல்லை, அதனால தான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து ராத்திரியும் ராகுல் காந்தி காலையிலையும் பிரச்சாரம் பண்ணாங்களா? அது ஒரு காரணம். அது நல்லதே இல்லையே. கூட்டணி அது நல்லதா? அப்போ தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வருவாரா மாட்டாரா? அது ஒரு கேள்வி இருக்கா? ஆமாம். நீங்கள் இதுவரை இப்போ பாருங்கள், ராகுல் காந்தி வரணும், பிரியங்கா வரணும். இன்னும் இப்போது பாஜகவில் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா, மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், அப்புறம் யோகியும் வரப்போகிறதா சொல்கிறாங்க. ஒரு நேற்று அமித்ஷா வந்தார். முதலமைச்சர் வரப்போகிறதா சொல்றாங்க. மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் இங்கே சென்னை, மதுரையில் தேவேந்திர பட்னாவிஸ், இன்னொரு ஸ்டேட்டில் ராஜஸ்தான் முதலமைச்சர். பாஜக தரப்பில் எப்படி வராங்க? அங்கே மட்டும் கருத்து வேறுபாடு இல்லையா என்ன? சண்டை இல்லையா என்ன? அண்ணாமலை 2 பக்கம் லெட்டர் எழுதிட்டு அது நான் இல்லைங்கிறாங்க. அதாவது இது இப்போ ரொம்ப வசதியாக போச்சு. அண்ணாமலை வெளியிட்ட கடிதம் அது அல்ல, அப்படி தாவாய்க்கால சொல்லிக்கலாம். இப்படி ஒரு கலாச்சாரம் உருவாயிருச்சுல்ல. ஸோ அங்கேயும் பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை மீறி பாஜக தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இங்கேயும் காங்கிரஸ் அந்த ஒத்துமை இல்லை. இதுவரை கர்நாடகாலேருந்து சிஎம், டெப்டி சிஎம் வந்தாங்களா? அங்கே தேர்தல் இல்லை, வரலாம்ல, பிரச்சாரம் பண்ணலாம்ல. ஆந்திராவிலேருந்து பவன் கல்யாண் நேற்றோ முந்தினேத்தோ கன்னியாகுமரியில் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காரு பாஜக வேட்பாளர்களுக்கு. இந்த மாதிரி அது சார், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா? அந்த ஊருக்கு ஒரு மேட்ரு. ஆனால் இப்போ காங்கிரஸுக்கு 28 சீட்டு கடந்த முறையை விட 3 சீட்டு அதிகமாகவே கொடுத்துட்டாங்க. இன்னமும் அதிருப்தி என்ன சார் இருக்குது காங்கிரஸுக்கு? இல்லைங்க, இந்த சீட்டு மாற்றி கொடுத்தது ஒன்று, அவங்க கேட்காத சீட்டு கொடுத்தாங்கன்னு ஒரு சிக்கல் இருக்குது. 2வது, இப்போ ஈரோடு கிழக்கு வந்து அவங்க கேட்கவே இல்லை. ஆனால் அப்புறம் வந்து திமுக எடுத்துக்கிச்சுன்னாங்க. திடீர்னு வந்து இல்லை நாங்கள் ஏற்கனவே வாங்கிய அந்த 18 பேர் வெற்றி பெற்றோம்ல, அந்த 18 பேர் வெற்றி பெற்ற எண்ணிக்கை வேண்டும், அதில் 2 சீட்டு வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. ஒன்று விருத்தாச்சலமும் இன்னொரு தொகுதி விளவங்கோடு ஏதோ ஒன்று மாற்றி கொடுத்துட்டாங்க. அது வந்து கூட்டணிகள் கம்யூனிஸ்ட்டுக்கும் தேமுதிக போயிடுச்சுட்டாங்க. ஈரோடு கிழக்கில் காங்கிரஸுக்கு வேட்பாளரே இல்லை. 2021 தவிர்க்க முடியாமல் EVKS இளங்கோவன் மகன் திருமகன் ஈவிஆருக்கு சீட்டு கொடுத்தாங்க. அவர் இறந்த பிறகு EVKS இளங்கோவன் நின்னார், திரும்ப வந்து திமுக நின்றுச்சு. திமுக நின்ன தொகுதியை இவங்க என்ன சொல்லிட்டோம், அந்த இடத்துல வெற்றி வாய்ப்புக்கு அதிகமாக திமுகவுக்கு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு, அதிகம் இல்லை பிரகாசமான வெற்றி வாய்ப்பு. இன்றைக்கி திருப்பூர்லேருந்து கேண்டிடேட்டை கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லி அந்த கட்சியில் ஒரே தகராறு. மேலூர் வந்து கொடுத்ததுக்கு ஏற்றுக்கவே இல்லைன்னாங்க. போன முறை வாங்கினாங்க காங்கிரஸ், இந்த முறை வேண்டான்னாங்க, திரும்ப வாங்கிட்டாங்க. சரி, அங்கே பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்தவர் தான் விஸ்வநாதன், அவர் காஞ்சிபுரம் எம்பியாக இருந்தார், மீண்டும் மேலூருக்கு சட்டமன்ற வேட்பாளராக போயிருக்கார். அங்கே ஒரே சண்டை. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எப்படி ஜெல் ஆகும்? கடந்த தேர்தலில் இந்த மாதிரி நடக்கலையா? இல்லை, எல்லா தேர்தலும் நடக்குங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா 2024 இருந்த பாண்டேஜ், 2021 இருந்த பாண்டேஜ், 2019 இருந்த பாண்டேஜ் இப்போ இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் ஜேர்னலிஸ்ட் தானே, இப்போ இருக்கா? இல்லை. அந்த வேறுபாடு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த மெல்லிய கோடு தான். அந்த மெல்லிய கோடை வந்து நீங்கள் சண்டை போட்ட பிறகு பாருங்கள், பிரேமலதா அவர்கள் திமுகவை எப்படி விமர்சித்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆட்சியை சில மாதங்களுக்கு முன்பு ஒன்றும் இல்லை, மதுரையில் ஒரு பெண் LIC அதிகாரி எரித்து கொல்லப்பட்டார். அந்த சம்பவம் நடந்த போது
கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் பிரேமலதா அவர்கள். அதில் பார்த்தீங்கன்னா அது தீ விபத்து அல்ல, அது வந்து ஏதோ ஒரு திட்டமிட்ட கொலைன்னு கண்டுபிடித்த பிறகு 30 நாட்கள் அக்யூஸ்டை கண்டுபிடிச்சுன்னு திமுக பாராட்டினார். அப்போயே ஒரு சந்தேகம் இருந்தது. இப்படி முன்னுக்கு பின் பேசிவிட்டு திமுகவை வந்து கடுமையாக விமர்சித்து விட்ட பிரேமலதா இன்றைக்கி திமுக எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க பார்க்குறோம். என்ன திமுக இருக்கிற தலைவர்கள் கூட இவ்வளோ பிரச்சாரம் பண்ணல. இது நடக்கும். ஆனால் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட காங்கிரஸ் போய் பிரச்சாரம் பண்ணுதா? இப்போது ஆஃப்டர் இது சீட் ஷேரிங்க்கு முன்னாடி எவ்வளோ பேர் அதிருப்திகள் இருந்தாலும் இந்த பிரச்சார சூழலில் அதெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ முன்வைக்கப்படுது இல்லையா? அது இன்னும் போகலையா? அப்போ இல்லை, போகல. யதார்த்தம் தான். காங்கிரஸ் வந்து சில தொகுதிகளில் வந்து அவங்க வேலை செய்கிறாங்க, பல தொகுதிகளில் அவங்களுக்கு சிக்கல் இருக்கிறது. இல்லை சார், இப்போ இந்த 28 தொகுதிகள் ஒதுக்குனாங்களே சார், அதில் எவ்வளோ வெற்றி வாய்ப்பு இருக்கதா நீங்கள் நினைக்கிறீங்க காங்கிரஸுக்கு? அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா திமுக எவ்வளோக்கு எவ்வளோ வேலை செய்தோ அந்த அளவுக்கு தான் காங்கிரஸ். அங்கே காங்கிரஸ் வேலை செய்ததை பொறுத்தல்ல. இந்த பிரச்சனை கூட இந்த 10 நாளில் காங்கிரஸ் மாற்றக்கூடும் திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போனால். நீங்கள் திமுக வந்து 160 தொகுதிகளில் வெற்றி பெறுகிற சூழல் வருதுன்னு வச்சுங்களேன், காங்கிரஸும் கணிசமாக வெற்றி பெறும். திமுகவோட வெற்றி வாய்ப்பு குறைகிறதுனா காங்கிரஸோட வெற்றி வாய்ப்பும் குறையும். காங்கிரஸ் சிங்கிள் டிஜிட்டில் ஜெயிச்சுட்டு திமுக வந்து பயங்கரமாக ஜெயிக்கணும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ தான் மக்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்ல முடியும். காங்கிரஸ் வந்து இல்லை சார், காங்கிரஸ் 5, திமுக வந்து 160 முடியாது, அது வாய்ப்பு இல்லை. விடுதலை சிறுத்தை அடுத்து இப்போ காங்கிரஸ் ஒரு பக்கம் பிரச்சனை சொன்னோம்ல, விடுதலை சிறுத்தை அவங்க கட்சியில் பாருங்கள், அவர் போட்டிடுறேன்னு சொல்லிட்டு பெட்டியெல்லாம் கொடுத்துட்டு கடைசி நாள் வந்து மாத்துறார். அது யாருக்கு? காங்கிரஸ் வேட்பாளருக்கு. அவர் கேட்டாரா? அந்த அந்த காட்டுமன்னார் கோயிலில் ஒரு பெரிய தியாக தலைவர் இளைய பெருமாள் அந்த சமுதாயத்துக்கு. காங்கிரஸ் இருந்தாலும் அவர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட சிறந்த தலைவர். அவர் வந்து இன்றைய தலைமுறை கூட பல பேருக்கு வந்து அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவருடைய மகனுக்கு. ஆனால் அவர் உடனே பேட்டி எடுக்கிறாங்க, நான் காங்கிரஸில் தான் விருப்ப மனு கொடுத்துருந்தேங்கிறார். அது எப்படிங்க சரியாக இருக்கும்? அவருக்கு தெரியல. ஆமாம், திருமாவளவன் வந்து என்னை தேர்ந்தெடுத்தா சொல்லி விட்டான்னு கூட சொல்ல தெரில. நான் அந்த கட்சியில் காங்கிரஸில் விருப்ப மனு கொடுத்துருக்கேன், ஆனால் இவர் கொடுத்துருக்குறேன், அதுக்கப்புறம் நான் முடிவு மாற்றிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அப்போது அந்த காட்டுமன்னார் கோயிலில் விடுதலை சிறுத்தைக்கான ஒரு தகுதி வாய்ந்த வேட்பாளர் இல்லையா? உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம், அதை வந்து நியாயமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் செய்வது சரியா? நீங்கள் போட்டிடுறீங்க, மாநில அரசுக்கு வரப்போகிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நீதி அரசியலும் இடதுசாரி அரசியலும் நான் காப்பாற்ற வேண்டும், அதற்காகத்தான் நான் வந்து அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்போது திடீர்னு வாபஸ் வாங்குறீங்க. இதுவும் ஒரு யுக்தின்றார். என்ன யுக்தி? அவர் சொன்னது தான் உங்களுக்கு, நீங்கள் எனக்கு விளக்குங்க. நான் தப்பாக இருந்தால் அவர் செய்து மகா தப்புங்கிறேன், தப்புன்றது நீங்கள் விளக்குங்க. சார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதிர்கட்சிகள்லேருந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்தது, கூட்டணி ஆட்சி நடக்கும், திருமாவளவன் வந்து அமைச்சர் பதவி கேட்பாருன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதற்காக நான் தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சேன்னு சொல்கிறாரு. அரசியல் அப்படி தாங்க வைப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க இந்து பேட்டியில்? திமுக அறிவாலயத்தில் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் இந்த கூட்டணி வெல்ல முடியாது, வெல்வது எளிதல்ல, திமுக மாதிரி ஒரு கட்டமைப்புள்ள கட்சி இந்தியாவிலே இல்லைன்னு சொன்னீங்க. ஆட்சிக்கு பாஜக வந்து விட்டால் அல்லது தமிழ்நாட்டில் திமுகவே மெஜாரிட்டியாக ஆட்சிக்கு வந்து விட்டால், கூட்டணியோடு வந்து விட்டால், அந்த கூட்டணியை அந்த ஆட்சியை பாஜக உடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரே நாள் கடந்த மற்ற மாநிலங்கள் நடக்கக்கூடிய பாடத்தை அவர் சொல்றாரு. சார், சரி, இந்துல வந்தது மறுநாள் அங்கே ஆலோசனை கூட்டம், அறிவாலயத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் உடைக்க முடியாதுன்னு சொன்னீங்களே. ஸ்டாலினுடைய காய் நகர்த்தல், காலினுடைய வெற்றி கூட்டணிலாம் சொன்னீங்களே. இந்து பேட்டியில் வித்தியாசமாக இருக்கீங்க. எது உண்மை? அது உண்மையா இது உண்மையா? மிக 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 கடுமையான குழப்பத்தில் திரும்ப இருக்கிறார். இல்லை, அந்த கருத்தே வந்து ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சையாயிடுச்சு. ஆமாம். அப்போ அதுக்கப்புறம் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அரசியல் பண்ண மாட்டாங்களா? கூட்டணி ஆட்சி வரும், அங்கே அசம்பிளி வரும்னு சொல்கிறாரு. அந்த கூட்டணி வலிமையற்ற கூட்டணி திரும்ப ஒப்புக்கொள்கிறார். அப்படி ஒரு சிக்கல் வந்தால் தன்னுடைய எம்எல்ஏக்களை விலை பேசுவதை தடுப்பதற்காகவே இவர் வந்து தமிழ்நாட்டில் போட்டியிடுகிறார். கண்டிப்பாக வரும்.
இந்த குற்றச்சாட்டுகள் வரும், இந்த விமர்சனம் வரும், அதையும் திரும்ப ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் சார் இந்த குழப்பங்கள் எல்லாமே எந்தெந்த கட்சிகள் கடந்த முறையை விட அதிக சீட்டு வாங்கியிருக்கோம் அவங்க கிட்டேருந்து வரதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை, கடந்த முறையை விட அவருக்கு ஒரே பிரச்சனை தேமுதிக. திருமாவளவனுக்கு. ஆமாம், அவங்களுக்கு 10 கொடுத்தாங்க, இவர் 10 இவருக்கு கொடுத்துருக்கலாம். இல்லை சார், அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க எதிர்கட்சியாக இருந்தவங்க, அதனால் அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தீங்கன்னு நான் கேட்க மாட்டேன்னு தானே சார் வெளியில் ப்ரெஸ்ஸில் சொல்லியிருக்காரு. தாங்க சொல்லுவாங்க, வெளியில் பேசுறது உள்ளே, நான் சொன்னல, உள்ளே பேசுறது வேற, வெளியில் பேசுவது வேறு. எப்பவுமே இப்போ அவங்க கட்சியில் ஏகப்பட்ட குழப்பம். திருமாவளவன் ஏன் இந்த கேம் ஆடினார், இப்படிலாம் பேசினார், உள்கட்சி குழப்பத்தை சமாளிப்பதற்கு இப்படிலாம் செய்தார், தப்பே கிடையாது. அவங்க கட்சி ஆளு ஷானவாஸுக்கு ஏன் கொடுக்கல, எஸ்எஸ் பாலாஜி திருப்பூரில் ஏன் மீண்டும் நிறுத்தவில்லை, இதெல்லாம் சமாளிப்பதற்கு தான் காட்டுமன்னார் கோயில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர் வேறு ஏதோ ஒரு நோக்கத்தில் அல்லது அவருக்கு ஏதோ ஒரு தமிழ்நாடு குறித்த, தமிழ்நாடு அரசியல் எதிர்காலம் குறித்த ஏதோ ஒரு சிந்தனை இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் திமுக தலைமைகளை சொன்னது, திமுக தலைமைகளை சொன்னது இப்படி ஒரு அரசியல் நிலைப்பாடு மாறக்கூடும், நான் உள்ளே வரப்போகிறேன் இல்லை என்னுடைய. அவர் போட்டியிடுறது திமுக தலைமையிட்ட சொல்லணுமா சார்? அவர் போட்டியிடுறது இல்லை, தமிழ்நாட்டில் எதிர்பாராத சூழல் மாறக்கூடியதுன்னு சொன்னார்ல. ஆமாம், அது என்னது? திமுக தலைமைக்கு புரியலைங்க. இது பாருங்க, பாஜகவினுடைய அந்த ஆதிக்கம் சார். நான் என்ன கேட்குறேன், பாஜக ஆதிக்கம். செந்தில் பாலாஜி 1.5 வருஷம் ஜெயிலில் வச்சுருந்தாங்க, ஒரு இடத்திற்கு மேலே ஜெயிலில் இருந்தார். சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடவிட் போட்டாங்க, நீங்கள் பாஜக வந்து விட்டால் உங்கள் வழக்குகள் வாபஸ் அப்படின்னு ஃபைலே பண்ணாங்க. அப்போ உடையாத திமுக, அப்போ நடக்காத திமுகவில் குழப்பம், இப்போ மட்டும் நடக்குமா? இல்லை சார், மகாராஷ்டிராவில் 2 பெரிய கட்சியை உடைச்சாங்களே சார், அதெல்லாம் எக்ஸாம்பிளாக பார்க்க முடியாது. எல்லாம் உண்மை, நான் மறுக்கவே இல்லைங்க. தமிழ்நாட்டில் அது சாத்தியமா? அதை பார்த்து பயப்பட வேண்டியது திமுக தானே. எச்சரிக்காது சார் அது. அப்போ என்ன சொல்லியிருக்கலாம், எனக்கு தமிழ்நாட்டில் இந்த முறை வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் நெருக்கடி ஏற்படுகிற சூழல் வரலாம். ஒருவேளை இன்னும் வெளிப்படையாக பேசலாம், ஒருவேளை திமுக ஒரு 110 இடங்களில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைக்கிற ஒரு நிலை வந்துவிட்டால் அப்போது எம்எல்ஏக்களை விலை பேசும் பாஜக. என்னுடைய எம்எல்ஏக்கள் கூட மிகுந்த விலை கொடுத்தால் விலை போய் விடுவார்கள் என்ற பயம், அச்சம் எனக்கு இருக்கிறது. எனவே நான் தலைமை ஏற்கும்போது அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்க முடியும். தேர்தலுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்ல முடியுமா சார்? அப்போ எதிர்பாராத சூழல், அப்போ எப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறது, எப்படி தான் யூகிக்கிறது? தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் என்றால் என்ன மாற்றம்? இல்லை, ஆபத்துன்னு சொல்கிறாரு, அது வெளிப்படையாக சொல்லணுமா என்ன? நீங்கள் சொல்லியிருக்க கூடாது, நீங்கள் அதை பேசியே இருக்கக்கூடாதுன்ற நான். புரியுதா உங்களுக்கு? சார், போட்டியிடும் போது அந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அந்த எக்ஸ்பிளனேஷனை இந்த மாதிரி ஒரு மேம்போக்காக கொடுக்கறது சரியா இல்லையா? இல்லை, நான் என்ன சொல்லணும்னா, என்னுடைய கட்சியினர் எங்க நீங்கள் சொல்ல வேணும். ஃபேஸ்புக் லைவில் என்னெல்லாம் பேட்டி கொடுத்தீங்க? திமுக கூட்டணி என்ன சீட்டு கேட்டால் என்ன கொடுக்குது? நான் அரூர் கேட்டால் அரக்கோணம் தருகிறார்கள், பல்லாவரத்தை கேட்டால் பண்ருட்டி தருகிறார்கள். இது எங்கே சொல்லணும்? சரி சொல்லுங்கள், எங்கே சொல்லணும்? ஃபேஸ்புக் லைவில். சரி, உங்கள் கட்சிக்கான கூட்டம் தான், ஆனால் அது வெளியே வருது இல்லை. இன்டோரில் நீங்கள் உட்காந்து பேசி யாரும் மொபைல்லாம் எடுத்துக்காதீங்க, நான் சொல்கிறது வெளிப்படுத்தாதீங்கன்னா ஓகே. நீங்கள் திமுக தலைமை குற்றம் சாட்டி பேசிவிட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ வெளியிட்டார். இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட இயக்கங்கள் வளருவது சிலருக்கு பிடிக்கவில்லைனர். யாருக்கு? அதிமுக, பாஜக, சாதி ஆதிக்க மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு. யாருக்கு? அது எல்லா கட்சியிலும் தானே சார் இருப்பாங்க. ஏங்க, நீங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறீங்க? நீங்கள் இருக்கிற திமுக கூட்டணி, சமூக நீதி கூட்டணி, இந்த கூட்டணியை பாதுகாத்து உங்களை அப்படியே கொண்டு போகிற தலைவர் இருக்காருன்றீங்க. அப்போது நீங்கள் உங்கள் கட்சிக்காரனை சமாதானப்படுத்துறதுக்கு ஒன்று பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் இன்றுல ஒரு பேட்டி வித்தியாசமாக பேட்டி தரீங்க. உங்கள் மீதான நம்பகத்தன்மை எங்கன்னு கேட்குறேன். அந்த கேள்வி எழுந்திருக்கா அப்போ? ஆமாம் சார், இப்போது ஹங் அசம்பிளி வரும், அப்படி வந்தால் இந்த அந்த கூட்டணி அரசில் ஆவார்னு இது திமுக காரணம் ஏன் பரப்பிடக்கூடாது? நான் கேட்குறேன். இது எதிர்கட்சி அதிமுக சொல்லிச்சா, பாஜக சொல்லிச்சா? அப்படி ஒரு பேச்சு பொருள் வந்து இல்லை. அவர் சொன்னார்ல, அதாவது இந்த கூட்டணி அரசியல் வந்து பங்கேற்க போவதாக எல்லாம் பேசுகிறார்கள். எந்த எதிர்கட்சி பேசு? இதை வெளிப்படையாக எடப்பாடி சொன்னாரா? அங்க அசம்பிளி வரும், விசிகாவில் பங்கேற்கும் சொல்லி திரும்ப திட்டமிடுகிறான்னு பாஜகவோ அதிமுக சொல்லிச்சா? நான் கேட்குறேன், திமுக ஏன் பரப்பிடக்கூடாது? இப்படி ஒரு செய்தி பரவி மீடியாலாம் பேச வச்சு அந்த செய்தி நெருக்கடி ஏன் கொடுத்துடக்கூடாது?
அப்போ திருமாவுக்கு வந்து திமுக தான் நெருக்கடி கொடுத்தாங்களா? அப்படி இல்லை, திமுக பேசியதால் வந்த சிக்கல். ஓ, நீங்கள் சில விஷயங்களை அரசியல்னாலே உங்களுக்கு தெரியும், சில விஷயங்கள் வெளிப்படையாக பேசலாம், சிலது திரைமறைவாக தான் பேச முடியும். இப்போ திமுக வந்து எல்லா தொகுதிக்கும் பணம் கொடுத்து ஜெயிக்க வைக்குது, இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட். அது வெளிப்படையாக அறிவிக்க முடியுமா? இப்போ அதை சொல்லுவாரா? திரும்ப சொல்லுவாரா? இதோட 8 தொகுதிகளுக்கு ஒரு தொகுதிக்கு இவ்வளோ செலவுன்னு திமுக செலவு செய்யும் சொல்லுவாரா? அது சொல்ல மாட்டீங்களா? அது சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. அதே போல தான் இதையும் நீங்கள் அந்த நேரத்துக்கு ஒரு வேளை நான் இப்படியே சொன்னேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 112 வருது, மே 4ஆம் தேதி. அப்போ எடுக்கலாம் முடிவு. அப்போ எடுத்துக்க முடிவு என்ன இருக்குது? இந்த குழப்பம்லாம் வந்து கீழே போய் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஜெல்லாக மாட்டான் திமுககாரன். நீங்கள் திமுக எவ்வளோ விமர்சனம் வச்சாங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில். காங்கிரஸுக்கும் விசிகாக்கும் எதிராக சோஷியல் மீடியாவில் நீங்கள் அந்த ஒரு டீம் இருக்குல்ல, ஏன் வச்சாங்க அந்த கருத்துக்களை? ஸோ அப்போ நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை போய் திமுக தான் வேலை செய்ய போகுது, திமுக தான் செலவு செய்ய போகுது. அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை சொன்னோம், சார் தேமுதிக நம்பர் இவ்வளோ 10 கொடுத்தீங்களா, எனக்கு 10 கொடுங்க, ஒரு ராஜ்யசபா கொடுங்க. ஏன் நீங்கள் வந்து வெளியே உடச்சி வந்துடக்கூடாது? அவருக்கு பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுன்ற ஒரு நோக்கம் இருக்குல்ல சார் அவருக்கு? இல்லைங்க, நீங்கள் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து எங்களுக்கு ஏதோ விருந்து வைக்கிற கட்சிக்கு காங்கிரஸ் போகணும்னு ஆசைப்பட்டோம், ஆனால் தம்மா தூண்டு தோசை போட்டாங்கன்ற. இதெல்லாம் கொழுப்பு தானே? சொல்லுங்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு நம்பரை கொடுத்து தொகுதியை கொடுத்து போய் வேலை செய்யுங்கன்னா எங்களுக்கு விருந்து வைக்கிற கட்சிக்கு காங்கிரஸ் போகலன்னு வருத்தப்படுறோன்னா அப்போ எப்படிங்க திமுக ஜெல்லாகும்? இல்லை, அது திமுகவோட வெற்றிக்கும் பாதிக்க ஏற்படுத்தும். நிச்சயமாக வரும், நிச்சயமாக பிரச்சனை வரும். நீங்கள் சில ஒரு இடத்துல வந்து ரொம்ப அடமெண்ட்டாக தொகுதி மாற்றி வாங்கியிருக்காங்கன்றாங்களே. ஈரோடு கிழக்கு நீங்கள் பாருங்கள், ஈரோடு கிழக்கில் நான் எழுதி தரேன், ஈரோடு கிழக்கில் அங்கே அதிமுக வெற்றி பெற்றால் அதுக்கு திமுகவும் பொறுப்பேற்றுக்கணும், காங்கிரஸும் பொறுப்பேற்றுக்கணும். நீங்கள் அந்த உங்களுக்கு கண்டிப்பாக திமுகவில் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்குது, பென் ரிப்போர்ட் இருக்குது, ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி ரிப்போர்ட் இருக்குது. இவ்வளோ ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஈரோடு கிழக்க அவங்க ஈரோடு மொடக்குறிச்சி அல்லது கோபிச்செட்டிப்பாளையம் வாங்கியிருக்கலாம். நீங்கள் ஜெயிக்க பாஜக போட்டிடுது மொடக்குறிச்சியில், நீங்கள் அங்கே நிறுத்தியிருக்கலாம். நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் ஈரோடு மாவட்டத்தில். நீ ஈரோடு கிழக்கில் ஒரு வேளை தாவேகா பிரிக்கிற வாக்குகளை பொறுத்து தான் இந்த தேர்தல் முடிவு அமையும். ஈரோடு கிழக்குக்கு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், ரிசல்ட்டை பேசுவோம். ஸோ இத்தனை பிரச்சனைகளும் கண்டிப்பாக தேர்தல் எதிரொலித்தே தீரும். சார் இப்போ அதிமுக கூட்டணி எப்படி சார் பார்க்குறது? அங்கே வந்து அந்த ஒத்துழைப்பு அப்படின்றது எப்படி இருக்குது அந்த கூட்டணிக்குள்ளே, குறிப்பாக பாமக, டிடிவி தினகரன், பாஜக இவங்களுக்குள்ள? அதாவது டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் சிக்கல் இருக்குது, ஆனால் சத்தியமாக தெரியல. இன்னி கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, இயற்கையான கூட்டணி, இந்த மாதிரி கூட்டணி உலகத்திலே இல்லைன்ற அளவுக்கு பேசியிருக்கார். ஸோ அது வந்து ஓரளவுக்கு அண்ணாமலையை தவிர, அண்ணாமலை நடத்துகிற திரைமறைவு அரசியலை தவிர பெரிய பிரச்சனை இல்லை. சொன்னேன், பாஜக வந்து பிரச்சாரம் பண்ணுது, வந்து மெட்ரோ திட்டம் எப்படி வரும்னுக்கும் பேசுகிறாங்க. மதுரைக்கு மெட்ரோ திட்டம் ஏன் இல்லைன்னு திமுக பிரச்சாரம் பண்ணுது. பாஜக எம்எல்ஏக்கு ஓட்டு போடுங்க, வந்த பிறகு அதற்கான தேவைகளை ஏற்பாடுகளை பாஜக செய்யும். இது ஒரு தேர்தல் வாக்குறுதி யுக்தி. இது அதாவது நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் மதுரைக்கு மெட்ரோ, அப்படி இல்லை, ஜெயிக்க வைங்க, அதுக்கான வேலைகளை நாங்கள் செய்வோம். கிட்டத்தட்ட நீங்கள் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் பாஜக அதிமுக பிரச்சாரம் செய்கிறது. அண்ணாமலை என்ன செய்ய போகிறார், ஆனால் பிரச்சாரம் செய்கிறேங்கிறார். ஆனால் பிரச்சாரத்தோட 2 பக்கம் லெட்டரை எழுதி அனுப்பிட்டு அது நான் இல்லைங்கிறார். எப்போ சொன்னது சொல்லுங்கள். இன்றைக்கி பேப்பர் நேற்று பேட்டி ஊற்றி இன்றைக்கி வருது. இந்த லெட்ரு வந்த ஒரு 2 மணி நேரத்தில் மீடியாவில் வந்துச்சு, சோஷியல் மீடியாவில். சொல்லாமல் இல்லையா? மறுநாள் தினமலரில் அண்ணாமலை எழுதிய கடிதம்னே வெளியிடுறாங்க. நேற்று இன்றைக்கி தான், நேற்று சொல்லி இன்றைக்கி வருது. அப்போது அவர் என்ன நினைக்கிறாரு, இப்படி ஒரு குழப்பம் வந்தாலும் பரவாயில்ல, நான் சிங்காநல்லூரில் போட்டியிட தயாராக இருந்தேன்னு ஒரு பக்கம் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி 4 பேராவில் நான் கட்சி கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இந்த முறை வந்து வேலை செய்ய போகிறேன், தேர்தலில் போட்டியிட போகிறேன்னு சொல்லிவிட்டு பின்னாடியும் அது சொல்கிறார், 5-6 கண்டிஷன் சொல்லி. அப்போ அவரோட நோக்கம் என்ன?
அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது, நயினார் நாகேந்திரன் தலைமையிலான பாஜக அவமானப்படணும். இது எப்படிங்க சரி? இப்படிப்பட்ட இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காரா உள்ளுக்குள்ள? கண்டிப்பாக இந்த இது எப்படி சார் பாஜக தலைமை அனுமதிக்கும் இந்த விஷயத்த? அனுமதிக்காது. அவரை வெளியும் விடாமல் அவர் வெளியே போய் ஏதோ கட்சி வச்சு தொடங்கி நல்லா கூட வந்திருக்கலாம். அவர் ஒரு எப்படி டாக் இருந்ததுன்னா, அவர் ஒரு வெளியே போன கட்சி தொடங்குவார்னாங்க, தேசிய அளவில் அவருக்கு பதவி கிடைக்கும்னாங்க. இந்த மாநில தலைவர் ஒன்றுமே கொடுக்கல. டிசம்பர் மாதம் ஏதோ பதவி வரும்னு சொல்லி அவர் காத்து கிடந்தார். 2-3 தடவை ட்ரை பண்ணார், கிடைக்கல. ஸோ ஒரு உள்ளுக்குள்ள ஆதங்கம் இருக்கும். நான் ஒரு உங்களுக்காக பதவி தியாகம் செய்தேன், ஐபிஎஸ் பதவி தியாகம் பண்ணேன், வந்தேன், வேலை பார்த்தேன், ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கோபம் இருக்கலாம். ஆனால் அண்ணாமலை பொய்யே பேச மாட்டேலாம் சொல்லி நேற்று பேட்டியில் நான் உண்மைன்னு யாராவது நம்புவாங்களா? நாங்கள் விட்டுருங்க, நீ உண்மையே பேசியிருந்தால் உங்கள் கட்சி தலைமை உங்களை கைவிட்டுருக்குமா? நான் இப்படி கேட்குறேன். சரி, மீடியா உங்களை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுது, மக்கள் ஐயோ அண்ணாமலை பொய் சொல்லிட்டாருன்னு. நீ உண்மையை பேசுகிறாள் தானே, உங்கள் பாஜக ஏன் உங்களை கைவிட்டுச்சு? ஏன் உங்களை கௌரவிக்கலை? மொத்தம் பொய்யான அரசியல். அதாவது எனக்கு தெரிந்து அகில இந்திய அளவில் மோடியையும் அமித்ஷாவையும் ஏமாத்துந்து யாருமே இருக்க முடியாது எக்ஸப்ட் அண்ணாமலை. நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி. சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.